பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து இயல் 3 முக்கியமான வினாக்கள். நானிலம் படைத்தவன் என்னும் பாடலை எழுதியவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப் பெற்றவர். சொல்லும் பொருளும் மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், கழனி, வயல், மரம், வீரம், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, களம், கப்பல், ஆழி, கடல். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து. நானிலம், 4 கூட்டல் நிலம், நாடு கூட்டல் என்ற, நாடென்ற. களம் கூட்டல் ஏரி, களமேரி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்படும் இலக்கியம் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்கள் என்பவை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாடல்கள், விளையாட்டுப் பாடல்கள், தாலாட்டு பாடல்கள். கடலோடு விளையாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கா. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் பரதவர், பரத்தியர். தொழில் மீன்பிடித்தல். பூ தாழம்பூ. பொருத்துக விடிவெள்ளி, விளக்கு. மணல் பஞ்சுமெத்தை. புயல் ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. தம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். வணிகத்தின் உட்பிரிவுகள் தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். துறைமுக நகரங்களை குறிப்பிடும் பெயர்கள் பட்டினம், பாக்கம். வணிகத்தின் இரு பிரிவுகள் தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். நடுவு நின்ற தன் நெஞ்சினோர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால், கோடாமை சான்றோர்க்கு அணி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று, பண்டமாற்று. மின்னணு, மின் கூட்டல் அணு. விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டி எழுத்துகள் எனப்படும். அ, இ, உ ஆகிய 3ம் சுட்டெழுத்துகள். சுட்டி எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. எடுத்துக்காட்டு இவன், அவன், அது, இது. சுட்டெழுத்துகள் சொல்லின் வெளியே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு. எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்டும் சொற்கள் அண்மை சுட்டு. எடுத்துக்காட்டு இவர், இது, இவை. தொலைவில் உள்ளவற்றை சுட்டிக்காட்டும் சொற்கள் சேய்மை சுட்டு. எடுத்துக்காட்டு அவள், அவர், அது. அ, இ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த, இந்த எனத் திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத் திரிபு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ, சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டு உது, உவன். வினா பொருளை தரும் எழுத்துகள் வினா எழுத்துகள்.
வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவது அகவினா. எடுத்துக்காட்டு எது, யார். வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருவது புறவினா. எடுத்துக்காட்டு அவனா, வருவானோ. கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம்.